சின்னதுலேருந்தே ஒரு 10-12 வருஷத்துலேருந்தே இதையெல்லாம் எங்கள் பாட்டியை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவங்களோட கூட நான் செஞ்சுருக்கேன். அப்பா வேற மாதிரி கைப்பக்கம். வணக்கம், நான் தான் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இப்போ நம்ம எங்கே வந்துன்னா ஈரோடில் இருக்குங்க. ஈரோடில் ஏகப்பட்ட ரெசிபிகள், வீட்டு சமையலாகட்டும், ஒரு ஹோட்டலில் சமைக்கிற சமையலாகட்டும், கேட்ரிங் பண்ணுற சமையலாகட்டும் நிறைய வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா இந்த பச்சை புளி ரசம். பச்சை புளி வந்து எல்லார் வீட்டிலும் அந்த ஈரோடு ஸ்டைலுக்காக பச்சை புளிங்கிறது வேறு மாதிரி இருக்குங்க. அந்த தண்ணி, அதனுடைய ஆற்றுல இருக்கிற தண்ணி, குளத்தில் இருக்கிற தண்ணி, இந்த மாதிரி தண்ணி நீங்கள் போர் வாட்டர், ஃபில்டர் வாட்டருக்கு அது நல்லா இருக்காது. ஆக்சுவலாக கிணத்து தண்ணிக்கு தான் நல்லாயிருக்கும். இந்த புளி வந்து மலைப்புளிங்க, மலைப்புளியில் எடுத்து செய்கிற புளிக்கு தான் அந்த டேஸ்ட் இருக்கும். இதை நீங்கள் வந்து எங்கள் ஊரில் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 கப்பு சாப்பிடுவாங்க, சாப்பிட்ட அப்புறமும் சாப்பிடுவாங்க. இது இல்லாத இடமே இல்லாத மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் இது வந்து ஈரோடில் பச்சை புளி ரசம்னா ஃபேமஸாக இருக்குங்க. அதாவது ரசம் சொல்லும் போது பர்டிகுலராக வந்து நிறைய ஊரில், அதாவது நம்ம வீட்டு சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி, கொத்தமல்லி, மிளகு, சீரகம் இதெல்லாம் நல்லா கரைச்சி அதுக்கப்புறம் தாளி போட்டு ஒரு கொதி வந்துன்னு அடுப்பு ஆஃப் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா குக் பண்ணுறதே இல்லை, வெறும் கரைச்சி அப்படியே கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன காரணம்? கொதிக்காத வச்சு சாப்பிட்றதுங்க. அந்த பச்சை புளி ரசம் வந்து இப்போ இல்லைங்க, நான்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் பாட்டிய காலத்தில் இருந்த அந்த பச்சை புளி ரசம் வந்து கரைப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பச்சை புளி ரசம் பண்ணும்போது பர்டிகுலராக அந்த வெங்காயம் இடித்து போடுறாங்க. அதோட பக்குவம் என்ன, பூண்டு இடித்து போடுற பக்குவம் என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த பச்சை புளி ரசத்தோட தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து கொள்ளு சட்னி பண்ணுறாங்க. இந்த கொள்ளு சட்னி போட்டு சாப்பிடக்குள்ள அந்த பச்சை புளி ரசத்தையும் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பிரமாதம். இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட வராங்க. அந்த டைமில் இந்த கொள்ளு சட்னியும் கொடுத்தோம், சாப்பிட்டு பார்த்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. கொள்ளு பருப்பு இவ்வளோ நாள் நிறைய சாப்பிட்ருக்கிறேன். கொள்ளு சட்னி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். வெரி நைஸ், சூப்பர். அதான் கிராமிய டேஸ்ட்டுங்கிறது அப்படியே இருக்குது. இல்லை இவ்வளோ நாள் கொள்ளு பருப்பு, கொள்ளு பொடி சாப்பிட்ருக்கோம். ஆனால் கொள்ளு சட்னி வந்து அந்த காலத்து டேஸ்ட்டை அப்படி கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஜென்ரேஷனெல்லாம் இதை சாப்பிட்ருப்பாங்களான்னு தெரியல, எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஸோ இங்கே நான் இந்த கொள்ளு சட்னி ட்ரை பண்ணேன். இட் வாஸ் ரியலி குட். என்னென்னா வந்து ஆட்டாங்கல்லாம் இப்போ யாருமே ஆட்டுறது ரொம்ப ரேரு. அண்ட் லைக் என்ன சொல்கிறது, எங்கள் ஊரில் எங்கள் பாட்டிங்களாக தான் ஆட்டாங்கல்ல பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டேஸ்ட் வந்து அப்படியே இங்கே டெலிவர் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ரியலி குட். அண்ட் இந்த ஜென்ரேஷனில் கூட எங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்குது. பிகாஸ் இட் கிவ்ஸ் அ டேஸ்ட் ஆஃப் அவர் சைல்ட்ஹுட் மாதிரி. ஸோ திஸ் இஸ் ரியலி குட். நம்ம யாரை மீட் பண்ண போனால் திருமதி பழனி அம்மாள். இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 66 வயசு ஆகுது. அவங்க கிட்ட தான் இந்த ரெசிபியை பக்குவமாக எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இவரோட மகனும் இங்கே கூட இருந்து இங்கே மாந்தோட்டு விருந்தில் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. அவரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதே டைமில் நம்ம சேனலில் பார்த்துட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி, தேங்க்யூ. நான் எப்பவுமே சொல்கிற விஷயம் என்ன, ஒரு நல்ல சமையல்காருக்கு வந்து ஒரு அங்கீகாரம், ஒரு நல்ல ஒரு பாராட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த விஷயந்தான். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ண சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாட்டிமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? இப்போ இந்த பச்சைப்புளி ரசத்துக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. கொள்ளு சட்னிங்க அப்புறமா சொல்லுங்க. சொல்கிறேன். 10 பேர்த்துக்கு ரசம் செய்கிற மாதிரி, சாப்பிட்ற மாதிரி செய்கிறோமாங்கப்பா. புளி ஒரு 50 கிராமு, 100 கிராம் வெங்காயம், 100 கிராம் இந்த பூண்டு, பச்சை மிளகா ஒரு 5 மிளகாங்க, சீரகம், மிளகு ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க, கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை தேவையானது போட்டுக்கலாங்க, உப்பு தேவையானது. இந்த பச்சைப்புளி ரசம் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? புளி வந்து ஊற வைக்கணும். ஊற வச்சு அதை கரைச்சி எடுத்துக்கணும். சரி, கரைச்சி எடுத்துக்கிட்டு இது எல்லாம் வந்துங்க அம்மியில் நசுக்கி அதை போட்டு கலக்கிறோம். அவ்வளோதான். வதக்க வேண்டியதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் இது இல்லை. அடுப்பு இல்லாத ஒரு ரசம். ரசம் வெரி குட். ஸோ அப்போ நம்ம என்னென்ன போட்டு அரைக்க போகிறோம்? ஃபர்ஸ்ட்டு பூண்டு, சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஆடுறோம். இல்லைங்க, அம்மியிலே வச்சு அம்மியில் வச்சு பாட்டிலாமா? இப்போ இந்த மிளகு சீரகம் எல்லாத்தையும் ஒன்றா அரைக்க போகிறோமா? இல்லைங்க, தனித்தனியாக நுணுக்கி. என்ன காரணம் தனித்தனியாக வந்து இது மாதிரி பண்ணுறதுக்கு? தனியாக நுணுக்குனா தாங்க அது நல்லா நுணுக்க முடியும். இது சின்ன வெங்காயமும் மிளகாயும் வந்து அதிகமாக அரைக்கக்கூடாது. அதை அரைச்சா குளன்னு போயிடும், நல்லா இருக்காது. ஓகே, அப்படியே துப்பி துப்பியே இருக்கும். ஓகே, முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னா, எல்லாரும் மிக்சியில் போட்டு ஒன்றா பிளெண்ட் பண்ணுறாங்க. இந்த விஷயம் தப்பு நடக்கூடாது சொல்லி தான் இந்த விஷயத்தை கேட்டிருக்கேன். மிக்சியில் போடுறதுனாங்க அப்படி சும்மா ஒரு அரைப்பு விட்டா போதும். ரொம்ப அதிகமாக அரைச்சா நல்லா இருக்கு, நல்லா இருக்காது. சரி, ஓகே, வதன்னு போயிடும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து மிளகை வந்து அம்மிக்கல்ல போடுறோம். மிளகு,
ஸோ மிளகாட்டியாச்சு. இப்போ அதுலேயே சீரகம் போடுறோமா? இதை போடலாம், இதுலேயே போட்டுக்கலாம். நல்லா அட்டங்களில் வேலை செஞ்சாலும் கை காலெலாம் நல்ல ஒரு எக்ஸசைஸ் செஞ்ச மாதிரி இருக்கும்ல. இதுலேயே போடலாமா? போடலாம். கொட்டுறீங்களா? கொட்டுவா? கொட்டுங்க, கொட்டிடுங்க. சரி, மிளகு சீரகம் ஃபஸ்ட்டு ஆட்டி எடுத்துக்கிறோம். ஓகே. ஆமாம். ஓகே. எல்லாம் நுணிக்காச்சுங்க. சரி. 60% வந்து சீரகம் வந்து குறைன்னு இருக்குது. மிளகு நல்லாவே வந்து பொடியாக்கணும். ஓகே. அந்த மிளகு சீரகம் அந்த மாதிரி லைட்டாக அம்மிக்கல்ல போட்டு பண்ணும்போது நல்ல வாசனை. சீரகத்துக்குலாம் அந்த அளவுக்கு. பூண்டு எடுங்க. அடுத்தது பூண்டா? அதைங்க. ஒன்றும் பாதியாவா? அவ்வளோதான் போதும். சரி, ஓகே. இந்தாங்க, இது தனியாக எடுத்து வச்சுருமா? எடுத்து இந்தாங்க. ஓகே. இதுக்கப்புறம் போடுவா இதில்? இந்த நீங்களே போடுங்க. எவ்வளோ வேணும் வெங்காயம்? ஓகே, போதுமா இது? போதும். நம்ம கொஞ்சமாக செய்யறதுனால கொஞ்சமாக வச்சுக்கிறோம். உண்டுன்னா செய்கிறிய உண்டுன்னா சார் பண்ணலாம். இந்த வெங்காயம் என்ன காரணம் போடுறதுக்கு? வெங்காயம் பச்சை மிளகாயும் ரெண்டும் சேர்ந்தா தான் அந்த டேஸ்ட்டும் வரும். அந்த ரசம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். பச்சை புளிக்கு அதுதான் எடுத்துக்காட்டு. சரி, ஓகே, டன். இப்போ வெங்காயத்தை நம்ம ஆட்டியாச்சு. அடுத்தது வந்து இந்த பச்சை மிளகாய் ஆட்டிட்டு நம்ம போகிறோம். சரியா? சரி. பட்டிமா இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைச்சாச்சு. கடைசியாக பச்சை மிளகாய் வந்து நீங்கள் வந்து ஆட்டி எடுத்து மாட்டீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பச்சை புளியை வந்து கரைச்சி வடிக்க போகிறோம். சரி, இந்தாங்க. சரி, நல்ல ஊறின புளியை நம்ம வந்து கரைச்சி மஞ்சட்டை ஊற்றிருக்கோம். அடுத்தது நாம் அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், சீரகம், மிளகு, கொத்தமல்லி, அவ்வளோதான். ஓகே. வெங்காயம், பச்சை மிளகாய், இன்னும் கொஞ்சம் பொடிசாக கூட ஆட்டலாம்ல? இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட்டலாங்க. ஆட்டலாம். சரி, ஓகே. வந்து மிக்சியில் அடிக்கிறீங்களுக்கு ஒரே திருப்புனா அது கச்சரமாக வந்துடும். சரி, ஓகே. அதுக்கப்புறம் பூண்டு. ஓகே. இடிச்ச பூண்டு நம்ம போடணும். சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க அந்த சீரகம், மிளகு பவுடர். உப்பு போட்டுக்கலாங்க, தேவையானது உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த பச்சை கருவேப்பிலை போடுறோம். ஓகே. கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை போடுறோம். அவ்வளோதான். பச்சை கருவேப்பிலை. அடுத்தது என்னங்க நம்ம ஃபேவரட் மல்லி இலை. நல்லா தரமாக போடலாம்ல? கோழியா? என்ன கோழி? நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழியா? சத்தம் கேட்குது பாருங்க. அவர் 2 நாளில் கைமாயிடுவார். சத்தம் கேட்குது நாட்டுக்கோழி பின்னாடி. அதுக்கப்புறம் உப்பு போட்டாச்சு. அவ்வளோதாங்க, உப்பும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, நம்ம ரசத்தை கணக்காக கரைக்க வேண்டியதான். இப்போ பெருங்காயத்தூள் போட வேண்டியது இல்லையா? பெருங்காயத்தூள் வந்துங்க நாம் வந்து தக்காளி ரசத்துக்கு தான் பெருங்காயத்தூள். ஓகே. இந்த பச்சை புளிக்கு வந்து பூண்டு, சீரகம் இதுதான் போடுறது. அதனால பெருங்காயத்தூள் வேண்டாம். சரி, ஓகே. நல்ல இன்ஃபர்மேஷன். இப்போ தண்ணி இருந்தாங்க. ஊற்றுவா? ஊற்றணும். போதுமா? போதும். எவ்வளோ தண்ணி ஊற்றிருப்போம் நம்ம? 2 லிட்டர். 2 லிட்டர் ஊற்றிருப்போம். இது கொஞ்சம் வந்து ஒரு 10 பேர் சாப்பிட்லாம். 10 பேர் மேலேயே சாப்பிட்லாம். அதாவது வெறும் ரசம் ஊற்றி சாப்பிட்றவங்களுக்கு தரமாக சாப்பிட்லாம். இப்போ இது அவ்வளோதான். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாமா? டேஸ்ட் பண்ணலாம். இந்த பச்சைப்புளி ரசம் ரெடி ஆச்சு. இருந்தாலும் கடைசியாக இந்த சாதத்தோட இந்த பச்சைப்புளி ரசம், அதுக்கப்புறம் இந்த கொள்ளு சட்னியை தொட்டு சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ரொம்ப டைம் எடுத்து மெனக்கட்டு நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறதுனால, ஆனால் செய்கிற முறை கரெக்டாக புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. அடுத்தது இந்த கொள்ளு சட்னி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு கொள்ளை வந்து கழுவி எடுத்து தண்ணி வச்சிடறோம். தண்ணி ஊற்றி வச்ச உடனே இது உலகாஞ்சி தீப்பத்தை போட்டு உலகாய வச்சு சரி அந்த கொள்ளை நல்லா கழிஞ்சு விட்டு தண்ணி ஊற்றி பேசரி எடுத்துட்டு
கொட்டினோம்னா வெந்துடும். மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருவோம். அது வெந்ததுக்கு பிற்பாடுங்க இதில் இருக்கிற தேவையான செலவு எல்லாமே வதக்கி ஆமாம் வதக்கி எடுத்து கொட்டி நம்ம அப்போ வந்து ஆட்டாங்கல்ல ஆட்டுறோம். இப்போது இந்த கொள்ளு சட்னி பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு தேவையான பொருட்கள், அதாவது கொள்ளு எவ்வளோ எடுத்துருக்கோம், எவ்வளோ வெங்காயம், எவ்வளோ தக்காளி, அது சொல்கிறீங்களா? சொல்கிறேன். கொள்ளு வந்துங்க 1/2 கிலோ, 2 தக்காளி, பூண்டு ஒரு 10-20 பல்லு போடலாம், மிளகா 10 மிளகு போடலாம், வெங்காயம் பூண்டு எவ்வளோ நம்ம இப்போ போடுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் புளி ஒரு பாதி எலுமிச்சம்பழத்துக்கு போட்டோம்னா அது நாம் கொஞ்சமாக வைக்கக்குள்ள சும்மா ஒரு 2 கொட்டை புளி வச்சா போதும். சரி, ஓகே. சீரகம் வந்து ஒரு 50 கிராம் போடலாங்க. உப்பு தேவையான அளவு போடலாம். கடலை எண்ணெயில் தான் செய்யணும், செஞ்சால் நல்லாயிருக்கும். நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கு தகுந்தது ஊற்றிக்கலாம். இப்போ பாட்டிமா இப்போ தேவையான பொருட்கள்லாம் சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த கொள்ளு வேக வைக்கிறோமா? ஆமாங்க, இதை வேக வைக்கணும். கொள்ளு வேக வைக்கும்போது என்னென்ன போடுறோம்? கொள்ளு, மஞ்சத்தூள் இது 2 தான் போட்டு வேவிக்கணும். ஓகே. உப்பே போட்டாலும் சட்னி வேகாது. வெந்த முற்பாடு நம்ம சொன்ன செலவு பூரா தேவையானது பூரா நம்ம செஞ்சுக்கலாம். ஓகே. இப்போ நம்ம கொள்ளு போட்டாச்சு, அது ஒரு சைடில் வந்துட்டு இருக்கு. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்தது வந்துங்க கடலெண்ணெயை ஊற்றி நல்லா கடுகு கருப்பில் போட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு 2 தக்காளி, பூண்டு, மிளகா, வரமிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்கி நாம் வேக வச்சிருக்கிற கொள்ளு பருப்பை வந்து இதில் கொட்டி மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதில் கொட்டி நல்லா ஒரு கொதி வெறுட்டுன்னு நம்ம ஆட்டாங்கல்ல ஆட்டுறோம். ஓகே. ஓ, இதெல்லாம் கொதி வந்தப்போ ஆட்டாங்கல்ல ஆட்டணுமா? அதுக்கப்புறம் திருப்பியும்? ஆமாம், ஆட்டணும். நான் நினச்சேன் எல்லாத்தையும் வதக்கி குக் பண்ணி முடிச்சா ரெடின்னு. இல்லை, திருப்பி ஆட்டணும். ஆட்டாங்கல்ல ஆட்டணும். சரி, ஓகே. ஆட்டி அதுக்கு மேலே திருப்பியும் கொஞ்சம் நம்மளுக்கு தேவைப்பட்டால் தாளிச்சிக்கலாம், இல்லை வேண்டாங்கறியா அப்படியும் சாப்பிடலாம். ஆரம்பிச்சலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட்டு வந்துங்க எண்ணெய், கடலெண்ணெய் ஊற்றணும். என்ன காரணம் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்கு? எப்பவுமே காலகாலமாக நாங்கள் கடலெண்ணெய் தான் சமைக்கிறோம். வீட்லேயே அப்படி தான் சமைச்சோம், இப்போ ஹோட்டல்லே அப்படி தான் சமைக்கிறோம். இப்போது நம்மகிட்ட இருக்க காடை கடலெண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறோம். ஓகே. அதுவும் 2 குழிக்கெண்ணெய் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கணுமோ? அப்போ கால் சுடுது பயங்கரமாக. நல்லா சுடுது இல்லை? சுடுது. ரொம்ப தள்ளி உட்காந்து போடுறேன். ஏன்னா விறகடுப்பு இல்லை, பச்சை புளி ரசத்துக்கு அடுப்பு ஆணுமே இல்லை, பக்கத்தில் உட்காந்து நல்லா பண்ணிட்டோம். போதுமா? இன்னும் போடலாமா? வெங்காயத்தை வதக்குறோம். இதுக்கப்புறம் இது தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்தாங்க தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அது அப்படி இது நம்ம வந்து அரைக்கிறதுனால பெருசாக போட்டுரும். கருவேப்பிலை வதக்கவா? இப்போ பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கோம். வேறு என்ன போனதில்லை? மிளகா போடலாங்க. மிளகா போடுறீங்களா? ஓகே. இந்தாங்க இந்த பூண்டுலாம் எப்போ போடுறோம்? பூண்டு போடலாம். போட்டலாமா? பூண்டு நிறைய போடலாமா? என்ன விடுவோம்? போடலாங்க. அதுக்கு எந்த செலவுமே அளவாக தானே போடணும். அளவுக்கு மீறி போட்டால் அது ஒரு மாதிரி ஆயிரும்ல. அளவுக்கு மீறி போட்டால் என்ன ஆகும்? அமிர்தமே பாசான ஆயிரும். எதுவுமே அளவுக்கு மீறினா எதுவுமே அவ்வளோதான். ஓகே. இந்த சீரகம் மிளகு இருக்கு. வதக்குறோம். இப்போ இந்த கொள்ளு சட்னி பண்ணுறீங்களே, அடிக்கடி பண்ணுவீங்களா இல்லை மாதம்? இல்லைங்க, அடிக்கடி பண்ணுவோம்னா அப்போ வந்து எங்கள் வீட்லலாம் இருக்குள்ள, பசங்களாம் சின்னதாக இருக்குள்ள, இது அடிக்கடி செய்வோம். துவரக்கொட்டை உடைச்சி அதில் வந்து குருணை வரும், கல்லில் உடைக்குள்ள அரிக்கிறதுல குருணை வரும். இப்படி வேவிச்சு இதே மாதிரி இந்த கொள்ளு மாதிரி தாளித்து செக்கில் ஆட்டுவோம். ஆட்டி நெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கும். இதுக்கு நெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கும். சீரகம் இப்போ மிளகு சீரகம் எல்லாம் போட்டு எல்லாமே போட்டாச்சுங்க. நம்மளால் நம்ம வேவிச்சு வச்சுக்கிற கொல்லை எடுத்து கொட்டலாம். ஓகே. கொல்லை கொட்டிட்டு புளி அப்புறம் போட்டுக்கலாம். சரி, ஓகே. ஓ, கொள்ளு போட்டு போது புளி. அப்போ கொள்ளு வேக வச்சு வந்தாச்சு. நல்லா கொல்லை வேக வச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா பூவாட்டம் வெந்துச்சுன்னா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சரி, ஓகே. நல்லா வெடிச்சு வந்து நல்லா வெந்தால் தான் நல்லா இருக்கும் ஆட்டுறதுக்கு. ஓகே. ஆட்டினாலும் குழம்பு நல்லா இருக்கும். சரி, ஓகே. இப்போ இதில் தண்ணி இருக்குல்ல, தண்ணியோட ஊற்றலாமா? தண்ணியோட ஊற்றலாங்க. தண்ணியோட ஊற்றலாம். ஆக நான் கொட்டுவோம் அப்படியே? கொட்டுங்க. சரி, இந்தாங்க. எதனால புளி வந்து இப்போ போடுறோம், என்ன காரணம்? எல்லாம் வெந்தம் பாடு போட்டு ஒரு வேக்காடு விட்டு நல்லா கொதிச்சு வரணுங்க. அதுக்கு மேலே ஆட்டினா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சரி.
இப்போ யூஸ் பண்ணுறது கருப்புளி யூஸ் பண்ண நல்லா இருக்குமா? இப்போ புது புளி இது. இது புது புளி. ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ரெசிபி பண்ணும்போது புது புளி பெஸ்ட்டாக பழைய புளி புது புளி நல்லா இருக்கும். சரி போட்டாச்சு. இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு நம்ம எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ உப்பு போட்டுருவோம். சரி ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு கொஞ்சம் வந்து வரட்டுன்னா நம்ம எடுத்து ஆட்டாங்கல்ல ஆட்டுறோம். சரி ஒரு கொதி வரணும். அப்புறம் ஆட்டாங்கல்ல ஆட்டுறோம். அதுக்கப்புறம் தாளி போட்டு தாளி போட்டு எடுத்து அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், நான் சாப்பிட்றேன். சரி நம்ம வேலை கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் ஆட்டாங்கல்ல போட்டு அவங்க ஆட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன மாதிரி பக்குவத்தில் அரைக்கிறாங்க இது உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறோம். பக்குவமாக நம்ம வந்து நீங்கள் ஆட்டி எடுத்துன்னு வந்துட்டீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன வெங்காயம் அப்படி முழுசாக தெரியுது. ரொம்ப நைஸ் ஆட்டோடாதுல்ல? ஆமாம், நம்ம நைஸாக ஆட்டணும்னா வளவானல் ஆயிடும். ஓகே. ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் கரெக்டாக ஆட்டிடும். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? தாளிப்பு என்ன போட போகிறோம்? கடலை எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். கடுகு கருப்பில் போட்டு இந்தாங்க கடுகு போட்டிருக்கோம். அப்புறம் வெங்காயம். சரி தாளி போட்டுரும். இதுக்கப்புறம் இது தாளிச்சு வச்சுங்க. நல்லா வெங்காயம் வந்துடுச்சு. ஓகே. ஸோ லைட்டாக சும்மா போட்டு ஒரு 2 செகண்ட் வதங்கின மட்டும் அவ்வளோதான். ஓகே டன். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சிருக்க கொள்ளு பருப்பு கொள்ளுவை இதில் போடுறோம். அவ்வளோதாங்க. இது காலைல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் செய்யலாம் போகுது. காலைல சாப்பாடுக்கு இட்லி தோசை தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். எல்லா ஆட்டுக்கும் நல்லா இருக்கும். சரி வெரி குட். அவ்வளோதான் முடிஞ்சுச்சா? முடிஞ்சதுங்க. ஓகே. இப்போ டேஸ்ட் பண்ணலாமா? டேஸ்ட் பண்ணுங்க. இல்லை வேணா கொதிக்கணுமா? அது இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. சாதத்தோட நம்ம சாப்பிட்டு பார்த்துலாமா? ஓகே. இது அப்படியோட சாப்பிடலாமா? அப்படியே சாப்பிடுங்க. நெய் ஊற்றி சாப்பிடுங்க. நல்லா இருக்கும். பண்ணலாம். சரி ஓகே. கொள்ளு பருப்புக்கு நெய் நல்லா இருக்கும். நைஸ். அப்படி மிக்ஸ் பண்ணி சொல்ல ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குப்பா. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா இங்கே இருக்கேன். வரது போகிறது அப்படின்னு ஏகப்பட்ட ரெசிபிகள் இருக்கு. பிரமாதம். வீட்டில் சமையல் செஞ்சு முடிச்ச பிறகு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பார் இருக்கணும், இல்லை ஒரு ரசம் இருக்கணும், ஒரு காரக்குழம்பு இருக்கணும், ஏதோ ஒன்று இருக்கணும் குழம்பு. அதுக்கு பதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் சட்னி செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ரைஸுக்கு தொட்டுக்கு வேற எதுவுமே தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்டுருப்பாங்க. ஏன்னா சூப்பராக இருக்கு. அந்த காரத்துக்கு அந்த காஞ்ச மிளகா காரத்தன்மை தெரியுது. அதுக்கப்புறம் வந்து அந்த புளியோட தன்மை பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டாக, ரொம்ப அதிகமான புளிலாம் இல்லை, ஒரு இங்கே செகண்ட் டேஸ்ட்டில் தெரியுது. ஆனால் உண்மையாகவே வந்து இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது அந்த ரெசிபி ரெடி பண்ணிட்டு இவங்க கொடுக்குறாங்க. ரியலி வெரி குட் டேஸ்ட்டு. இன்னொன்று வந்து அந்த அளவுக்கு அந்த லவ் அண்ட் கேரோட வந்து பொறுமையாக இருந்து சொல்லித்தராங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. உங்களுக்கு வயசு பெரியவங்க இருந்தாலும் உங்கள் அணுகுமுறையில் அழகாக பக்குவமாக சொல்லி வயசு 60-67 ஆகிட்டுதுங்க. ஆனால் நான் அது சின்னதுலேருந்தே ஒரு 10-12 வருஷத்துலேருந்தே இதையெல்லாம் எங்கள் பாட்டியை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவங்களோட கூட நான் செஞ்சுருக்கேன். அப்பா வேற மாதிரி கைப்பக்கம். வெரி குட் ரெசிபி. ரியலி வெரி குட். நல்லா இருக்கு. அந்த வெங்காயம் தாளி போட்டிங்கல்ல, அந்த வெங்காயம் கடிக்கும் நறுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸான ரெசிபி. உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பச்சை புளி ரசம் கொஞ்சம் ஊற்றுங்க. தலை ஊற்றுறீங்க. இப்போ அந்த பச்சை புளி ரசத்தோட தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். நைஸ். பசி எடுக்கிறதுக்கும் பச்சை புளி ரசம் சாப்பிடலாம். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா டைஜஷன் ஆகிறதுக்கும் வந்து பச்சை புளி ரசம் சாப்பிட்றது நல்லது. ஆனால் அதே டைமில் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்காதீங்க வெயில் காலத்துக்காக. ஏன்னா சூடத்தன்மை. ஏன்னா பச்சை மிளகா இருக்குது. சில பேருக்கு ஏற்றுக்கும், சில பேருக்கு ஏற்றுக்காது. ரைட். ஆனால் கொள்ளு பருப்பு எல்லாத்துக்கும் ஏற்றுக்கும். எல்லாருக்கும் ஏற்றுக்கும். யாருக்கும்
ஏற்றுக்காதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் நல்லா செஞ்சு வீட்டில் நல்லா சாப்பிடலாம். சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் சாப்பிடலாம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு பாட்டிமா. தேங்க்யூ ஸோ மச். நல்லதுங்க. நம்ம மாந்தோட்டத்து விருந்து கடைக்கு ஈரோடுக்கு வந்தா நம்பர் தரீங்களா? மாந்தோட்டத்து விருந்து கங்காபுரம் நம்பர் சொல்கிறேனுங்க. அதை பார்த்து நீங்கள் வரலாம், வந்து சாப்பிடலாம். உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் சொல்லலாம், நாங்கள் செஞ்சு தரோம். 99 425 18 882. இப்போ என் கையில் எதனா இருந்தேன்னா ஒரு வளையல் போட்டு விட்டுலாம். அந்த அளவுக்கு அருமையான ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. அந்த அவரைப்பருப்பு குழம்பு வந்து சாப்பிட்டு நாம் செஞ்சதை பார்த்துட்டுங்க, அதை பார்த்த உடனே அந்த பொண்ணு வந்து வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு நான் போய் அந்த அம்மாவை பார்த்தே ஆகணும். அதுக்கு வந்து அம்மா அப்பா யாரும் இல்லைங்களாம். அதனால் நான் அந்த அம்மாவை போய் பார்த்தான்னு கூட்டிகிட்டு வந்து சாப்பிட கூட இல்லை. வந்த உடனே என்னை கூப்பிட்டு என் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கட்டி பிடிச்சி எப்படி வீடியோ பார்த்தோம்னால பார்த்து 1 மணி நேரத்தில் திட்டுதுங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.